ஆண்டி, உங்களுக்கு இந்த புது வீட்டு வாடகை விதிமுறை சட்டத்தை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். அது என்ன சட்டம்? இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, வீடு வாடகைக்கு விடுறோம்ல, அந்த வீட்டு வாடகையில இருந்து 2 மாத வாடகையை தான் அட்வான்ஸா நீங்க வாங்கணும். அதுவே நீங்க கமர்ஷியல் பர்பஸா விடுறீங்கன்னும் போது 6 மாத வாடகையை நீங்க அட்வான்ஸா வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு ஏத்துவேன்னு சொன்னீங்களா, அப்படி நீங்க ஏத்த முடியாது. 12 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஏத்தணும். ஏத்துறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்ட நோட்டீஸ் கொடுக்கணும். அப்புறம் இந்த வாடகைக்கு வரவங்க இல்ல வாடகைக்கு கொடுக்குறவங்க 2 பேருமே மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டை வீடு வாடகைக்கு வந்து 60 நாளுக்குள்ளேயே நீங்க அதை ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணிரணும். அக்கா சொன்னதெல்லாம் கேட்டோம். இது மாதிரி எனக்கு நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது அனைத்தும் வாடகை ஒப்பந்த சட்டம் 2025 அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற மாதிரி சட்டம். அதாவது இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்களே தவிர இது நடைமுறைக்கு வர கிடையாது, அமுல் ஆக கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடைமுறை இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு வீட்டு வாடகை உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் உரிமை சட்டம் 2017 இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல அமுல்ல இருக்கு. அந்த 2017 சட்டம் கூட 2019 இருந்து நம்ம தமிழ் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இ-சேவை மையம் மூலியமாவோ அல்லது உங்களோட வெப்சைட் இணையம் மூலியமாவோ அந்த வாடகைதாரர் உரிமையாளர்கள் தீர்ப்பாயம், அதோட தலைவர் யாரு அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற வருவாய் கோட்டாட்சியர், ஒவ்வொரு தாலுக்கால இருக்கிற வருவாய் கோட்டாட்சியர், அவர் தான் வந்து ஆர்டிஓன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் தான் வந்து சப்ளை ரேஞ்சில் இருப்பாங்க. அவர் தான் வந்து தீர்ப்பாயத்துக்கு தலைவர். நீங்க உங்கள்கிட்ட அவர்கிட்ட அப்ளை பண்ணி ஆன்லைன் மூலம் ஒரு 100 ரூபா கட்டினா போதும். இல்ல எனக்கு அதுல வேண்டாம், எனக்கு ப்ராப்பரா வேணும் அப்படின்னா நம்ம வந்து பதிவுத்துறை மூலியமா போய்க்கலாம். இதுவும் ப்ராப்பர் தான். அது கொஞ்சம் அதிகமா செலவாகும், இது செலவு இல்லாம இருக்கும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க வந்து இதுல 11 மாசத்துக்கு மேல போறவங்களுக்கு தான் சட்டமெல்லாம் கட்டுப்படும். 11 மாசத்துக்கு கீழே நான் ஒரு வாடகை விடுறேன் அப்படின்னா இது கட்டுப்படுத்தாது. நீங்க வந்து சின்ன சின்ன வாடகைக்கு விடுறவங்க, வீட்டை இருக்கவங்க, அவங்க எல்லாம் வந்து இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் அக்கா சொல்ற மாதிரி அபராதம் வந்துடும் பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். மீண்டும் இந்த வீடியோ நல்லா உபயோகமாக நினைக்கிறேன். மீண்டும் விரைவில் சந்திக்கும் விரைவது சிரமப்பட திருப்போம்.